வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கம்பு மாவை வச்சு அடை செய்கிறது தான். எப்போவுமே கேழ்வரகு மாவில் செய்வோம். கம்பு மாவு வச்சு செய்யும்போது இன்னும் ருசியாகவும் இருக்குது. அதே போல் கம்பு மாவு சிறுதானிய வகையை சேர்ந்தது, ரொம்பவும் சத்தானதும் கூட. கடைகளில் கம்பு விற்கும். கம்பை வாங்கி நல்லா அலசிட்டு சுத்தமாக கல் இல்லாமல் காய வச்சு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கம்பு மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். நான் 2 டம்ளர் கம்பு மாவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைக்கணும், ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தட்ட வேண்டியது தான். இந்த கம்பு மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் சத்து நிறைந்தது. கண்டிப்பாக இது சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்பவும் நமக்கு நிறைய சத்து கிடைக்கும். ஒரு வெள்ளை துணியை நனைச்சிட்டு அதில் சின்ன உருண்டையை பிடிச்சி நல்லா மெலிசாக தட்டிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த மெலிசாக தட்டின கம்பு மாவை அதில் தோசைக்கல்லை வச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் இந்த கம்பு மாவு அடை. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமாவே அடையாகவும் சாப்பிட்லாம், சில பேர் சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சத்துக்கள் நிறைஞ்ச கம்பு மாவு அடை தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான அடை இது.